உங்களுக்கு தெரியுமா, நம்ம சமூகத்துல 70 விழுக்காடு பேர் தினமும் 6 மணி நேரத்துக்கு மேல ஸ்மார்ட் போன் பயன்படுத்துறாங்க. ஆனா இன்னைக்கு நான் சொல்லப்போற கதை ஒரு காக்கா எப்படி டிஜிட்டல் அடிமையாச்சுன்னு சொல்லுது. அச்சீவ்மெண்ட் தொடக்கம். ஒரு பறவையின் அனுபவத்துல இருந்து நாம என்ன கத்துக்க முடியும்னு பார்க்கலாம். இந்த காக்கா ஒரு சின்ன நகரத்து பக்கத்துல இருக்கிற பெரிய மரத்துல வாழ்ந்து வந்துச்சு. ரொம்ப புத்திசாலியான பறவை. எதிர்காலத்துக்கு உணவு சேமிக்கிறதுல கெட்டிக்காரி. அப்படின்னா இந்த காக்கா எப்படி டிஜிட்டல் உலகத்துல சிக்கிக்கிட்டுச்சு? ஒரு நாள் பார்க்குல கிடந்த ஸ்மார்ட் போனை பார்த்துச்சு. முதல்ல நல்ல எண்ணத்துல தான் அதை எடுத்தது, யாருக்கோ தொலைஞ்ச போனை பத்திரமா வைக்கணும்னு. ஆனா அந்த நல்ல எண்ணம் எப்படியோ மாறிடுச்சு இல்லையா? ஆமா, திடீர்னு அந்த போன்ல ரீல்ஸ் ஆப் திறந்து பறவைகள் டான்ஸ் ஆடற வீடியோ ஓட ஆரம்பிச்சது. குளிர்காலத்துல அந்த சூடான போன் இதமா இருந்துச்சு. அப்புறம் என்ன, காக்கா முழுக்க முழுக்க ரீல்ஸ் உலகத்திலேயே மூழ்கிடுச்சு. இது நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமான விஷயம் தானே? சமூக ஊடகங்கள்ல ஒரு பதிவை பார்க்க ஆரம்பிச்சா அடுத்தடுத்த பதிவுகள்ல மூழ்கிடுவோம். சரியா சொன்னீங்க. இந்த காக்காவும் 2-3 நாள் வரை உணவு கூட தேடல. கடைசில போன் சார்ஜ் தீர்ந்தப்பதான் உண்மை புரிஞ்சது. அந்த அனுபவம் காக்காவுக்கு என்ன மாதிரி பாடம் கத்துக் கொடுத்துச்சு? பசியோட எழுந்த காக்காவுக்கு பறக்க கூட சக்தி இல்ல. அப்பத்தான் புரிஞ்சுச்சு டெக்னாலஜியை சரியான முறையில பயன்படுத்தணும்னு. அதுக்கப்புறம் பார்க்குல குழந்தைகள் போன் பாக்குற போதெல்லாம் போய் அதை தட்டி விடுமாம். அப்படின்னா இந்த காக்கா ஒரு சமூக மாற்றத்துக்கே காரணமா மாறிடுச்சு. ஆமா, இந்த கதை நமக்கு பல முக்கியமான படிப்பினைகளை தருது. டெக்னாலஜி நல்லதுதான், ஆனா அதை சரியான அளவுல பயன்படுத்தணும். நம்ம வாழ்க்கையில முக்கியமான விஷயங்களை மறந்துடக் கூடாது. குறிப்பா இளைய தலைமுறைக்கு இந்த விழிப்புணர்வு ரொம்ப அவசியம் இல்லையா? மிகவும் சரி. காக்கா கூட புரிஞ்சுக்க முடிஞ்ச விஷயத்த நாம புரிஞ்சுக்காம இருக்க கூடாது. நம்ம வாழ்க்கையில இருந்து கொஞ்சம் விலகி நின்னு பார்த்தா எங்கெங்க மாற்றம் தேவைன்னு புரியும். அப்பதான் நல்ல மாற்றங்களை கொண்டு வர முடியும்.